ஹாய் ஹலோ திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா ஒரே களைக்கட்டி இருக்குங்க சூரசம்ஹாரத்துக்காக. இந்த சூரசம்ஹாரம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு தெய்வ கதையெல்லாம் கிடையாதுங்க. அது நம்ம மனித வாழ்க்கையோட ஒன்றோட ஒன்று கலந்தது. நம்ம மனுஷனுக்குள்ளாரையும் பார்த்திங்கன்னா சூரனை போலவே அகங்காரம், பொறாமை, அவமதிப்பு, பேராசை, இன்னும் நிறைய தீய குணங்கள் நிறைய இருக்குது. எல்லாமே ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுக்கும். அப்போ தான் நம்ம முருகப்பெருமான் நமக்குள்ளாரையும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. எப்படி அகங்காரம் போன்ற கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி நமக்கு அறிவு, விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, அறம், இந்த மாதிரி நல்ல பழக்கங்களும் இருக்குது. அதே மாதிரி முருகனோட வேல் வெறும் ஆயுதம் மட்டும் இல்லை, நமக்குள்ளார இருக்கிற உண்மையை காணும் தெளிவு, அதாவது ஒரு சிந்தனையாகும். சூரபத்மனையும் முருகன் கம்ப்ளீட்டாக வதம் செய்கிறதெல்லாம் கிடையாது. அவரை மயிலாவும் சேவலாகவும் மாற்றி விட்டுறாரு. ஸோ நமக்குள்ளார இருக்க தீய குணத்தெல்லாம் நம்மளால் அழிக்கவே முடியாதுங்க. அதை நன்மையாக மாற்றலாம். எப்படி அகங்காரத்தை வீழ்த்தி நமக்குள்ளார தன்னம்பிக்கையை உயர்த்தி நம்ம வாழ்க்கையை நம்மளால் மேம்படுத்திக்க முடியுமோ அதே மாதிரி தான் முருகன் ஒவ்வொரு வருஷமும் சூரபத்மனை வதம் செய்து நமக்கு அந்த வழியை காமிக்கிறாரு. அவரோட வெற்றி வேல், வீரவேல் இப்போ சூரபத்மனை வதம் செய்ய போகிறது. ஸோ சூரனை வதம் செய்து அவரை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றாரு. மயில் அவரோட வாகனமாக யூஸ் பண்ணுறாரு. அண்ட் சேவலை அவர் கொடியில் இருக்கிற சின்னமாகவும் யூஸ் பண்ணிக்கிறாரு. பாருங்களேன் எவ்வளோ நன்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தீமையை அடக்கி நன்மையாக பயன்படுத்துதல். இது மனித வாழ்க்கையில் நிஜமாலுமே நமக்கு ஒரு வெற்றிங்க. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும், இல்லை அடுத்தவங்களை விட நம்ம பெருசாக வரணும், அவன் இப்படி வாழ்கிறான் நம்மளும் அப்படி வாழணும், அவனை விட தாண்டி வாழணும் அப்படின்னு எப்போவுமே யோசிக்காமல் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம தன்னிறைவாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் முழுமையான நம்பிக்கை கொண்டவங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கான உழைப்பு, தன்னம்பிக்கை, அதுக்கான தெளிவான சிந்தனைகள், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதன் மேல் இருக்கிற விழிப்புணர்வு, இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம தப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துவது தான் இந்த நிகழ்வு. ஸோ இந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு நான் அடுத்த நாள் காலையில், அதாவது 7வது நாள் என்னோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி திருக்கல்யாணம் பார்த்துட்டு நான் ஈவினிங் தான் விரதம் முடிப்பேன். இது என்னோட விரத முறை. இப்படி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் சஷ்டி விரதம் இருக்கேன். அதாவது சஷ்டி தொடங்கினதுலேருந்து டெய்லியும் என்னால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு